Hi friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சு பாருங்க. ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிரலாம். மைதா 750 கிராம் எடுத்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சுகர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கறேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டோங்க. இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். மாவை இந்த மாதிரி உங்கள் 2 கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பரோட்டா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோங்க. இப்போ இதை ஒரு உருண்டை ஷேப்பில் நம்ம பிடிச்சி வச்சிடலாம். இப்போ குறைஞ்சது நம்ம ஒரு 4 மணி நேரமாவது மாவை ஊற வைக்கணுங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நீங்கள் பெருவிரலுக்கு இடையில வச்சு எடுத்தீங்கன்னா எல்லா உருண்டைகளும் ஒரே ஷேப்பில் கிடைக்குங்க. மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் எண்ணெய் தடவலைன்னா மாவு சீக்கிரமாக காஞ்சி போயிடும். இப்போ இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டுங்க. இது ஊறினதுக்கப்புறம் பரோட்டா தட்ட ஆரம்பிச்சிடலாம். பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ பரோட்டா தட்டிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு தட்டினீங்கன்னா மாவு நல்லா விரிஞ்சு வருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தட்ட வரலன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு கூட தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. இதை அப்படியே எடுத்துடலாம். கீழே எண்ணெய் அப்ளை பண்ணதுனால ஒட்டாமல் வருங்க. இப்போ இதை அப்படியே சுற்றி விட்டுடலாம். லாஸ்ட்டாக உள்ளதை அடியில் வச்சு அழுத்தி விட்டுருங்க. நான் இன்னொன்று தட்டி காமிக்கிறேன். பரோட்டா ரொம்ப நல்லா வரணும்னா 2 டிப்ஸ் தாங்க. ஒன்று, மாவு நீங்கள் ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இன்னொன்று, ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே இதில் சேர்க்கணுங்க. இது 2 ஃபாலோ பண்ணாலே பரோட்டா ரொம்பவே சூப்பராக வருங்க. இப்போ இதை எடுத்துட்டு சுற்றிடலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சாலே பரோட்டா நல்ல லேயராக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. எல்லா மாவையும் சுற்றி வச்சுட்டோங்க. இங்கே பாருங்கள் நல்ல புசு புசுன்னு இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரோட்டா ரொம்பவே சாஃப்டாக வருங்க. இப்போ நம்ம சுற்றி வச்ச மாவை இந்த மாதிரி லேசாக தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தட்டிடாதீங்க. இப்போ பரோட்டா போட்டுடலாங்க. கல் சூடானதும் நான் தட்டி வச்ச பரோட்டாவை அதில் போட்டிருக்கேங்க. இப்போ இதை சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பரோட்டா நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. நான் இன்னொரு பரோட்டா போட்டு காமிக்கிறேங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பரோட்டா 2 சைடு நல்லா வெந்துடுச்சுங்க. பாருங்கள் பரோட்டா நல்லா உப்பி வருது, உங்களுக்கு தெரியுதா? நான் இப்போ திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லா புசு புசுன்னு இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க பரோட்டா. இப்போ எடுத்துடலாம். இப்போ பரோட்டா எடுத்துட்டோங்க. இப்போ இதை தட்டிக்கலாம். இந்த மாதிரி 2 கையும் வச்சு நல்லா தட்டி கொடுங்க. சூடாக இருக்கும்போதே நீங்கள் தட்டிடணுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. பரோட்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பரோட்டாவுக்கு நான் இன்றைக்கி ரோட்டுக்கடை ஸ்டைலில் சால்னா கூட செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லாக்டவுனில் நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.